யாரு சொன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு காசுள்ள நாடு, ஒரு பணக்கார நாடு, ஒரு பெரிய நாடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவும் ஒரு சாதாரண நாடு தான். அமெரிக்காவும் உங்களை போல ஒரு சாதாரண கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய அழகான பாறாங்கல்ல தூக்கி நம்ம தலையில போட்டிருக்கிறாரு. நம்ம நாட்டுல இருந்து விடுங்க, நம்ம குடும்பத்துல இருந்து யாராச்சும் நம்ம அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ சித்தியோ சித்தப்பாவோ கஷ்டப்பட்டு படிச்சு இந்தியால கடன் உடனே வாங்கி படிச்சு விட்டு ஏதோ அமெரிக்காவுக்கு போய் ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்பி போனவங்க எல்லாருமே நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா பல பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க எக்ஸ்பென்ஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் தாங்க முடியாம எங்கேயோ அங்க இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு $10 $20 சேர்த்து வச்சு இந்தியாவுக்கு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு அனுப்பி ஏதோ நம்ம குடும்பத்து ஆளுங்களும் சந்தோஷமா இருக்கட்டும் அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்க வாங்களோட கனவை எப்படியாச்சும் அடைக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை சேர்த்து வச்சு அனுப்பிச்சா இப்ப தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றானா, நீ அனுப்பு, பணத்தை அனுப்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அனுப்புற பணத்துல எனக்கு 5% கப்பத்தை கட்டிட்டு நீ எவ்வளவு பணம் வேணா அனுப்பிக்கன்னு சொல்லிட்டு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய பிக் பியூட்டிஃபுல் பில் இப்போ பாஸ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உள்ள வீடியோஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான், இல்லாட்டி வீடியோ மிஸ் ஆயிரும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்ப இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கால கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்களாம். அமெரிக்கால 4.5 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் தான் இப்ப தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஆப் அடிச்சு விட்டுருக்காப்ல. இப்ப இந்த 4.5 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கிறாங்களா இந்தியன்ஸ் அமெரிக்கால, இவங்கள சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸா போயிருப்பாங்க, சில பேர் வந்து வேலை தேடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க, சில பேர் வந்து டாக்டராவோ இன்ஜினியரோ ஏதாச்சும் ஒரு கிளினிக் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 4.5 மில்லியன் பீப்புள் அங்க அமெரிக்கால வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே அமெரிக்கன்ஸ் கிடையாது. அங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டுலாம் இருக்கிறது இல்ல, இந்தியன்ஸா தான் அங்க விசா எடுத்துக்கிட்டு அங்க வந்து அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதனால அங்க போய் வேலை பார்க்கறாங்க? ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய நாடு, வளர்ச்சி அடைஞ்ச நாடு, டெவலப்டு கண்ட்ரி, குளோபலைசேஷன்ல ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி. இப்ப அமெரிக்கால போய் நம்ம காசு சம்பாரிச்சோம்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த டாலர் வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டாலராக மாறும் போது ஒரு டாலர் வந்து என்ன 85 86 என்னமோ இருக்குது, அந்த அளவுக்கு மாறும். இப்போ மாறுச்சுன்னா ஏதோ ஒரு 4 காசை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இருந்து படிச்சு விட்டு, அது படிப்பு கூட எப்படி நம்ம படிப்போம், கடனை உடனே வாங்கி ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி விட்டு அதை படிச்சுட்டு நம்ம சித்தியோ சித்தப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம அப்பா அம்மா குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடுவாங்க. எதுக்காக? அந்த காசுக்காக. ஏதோ ஒரு 4 காசை பார்ப்போம்ப்பா, அந்த 4 காசை நம்ம நாட்டுக்கு அனுப்புவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிருப்பாங்க. எல்லாம் விருப்பம் போட்டு செட்டில் ஆகிறது கிடையாது. பல பேர் இருக்கிறாங்க அங்க போய் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது. பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டெலிவரி பாய் வேலை பார்த்துக்கிட்டு, சின்ன சின்ன வேலை, எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர் ஆகிறது இல்ல, சின்ன சின்ன வேலை, டெலிவரி பாய், ஸ்டூடெண்டா அங்க போவாங்க, பார்ட் டைம் ஏதாச்சும் வேலை பார்ப்பாங்க. அங்கிருந்து ஏதோ பசியும் பட்னியுமா இருந்து ஏதோ சின்ன சின்ன கிடைக்கிற காசை சேர்த்து வச்சு இங்க அவங்க அம்மாக்கோ வீட்டில் அவங்க அப்பாக்கோ அந்த ஃபேமிலிக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஆனால் இது எல்லாத்துக்கும் தான் நம்ம தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் ஆப்படிக்கிற மாதிரி இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய 1105 நினைக்கிறேன் அந்த புக்கோட பேஜ், அந்த பில்ஸோட பேஜ், அவ்வளோ பெரிய ஒரு புக்கை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்ல. அதில் ஒரு இதுதான், அதில் ஒரு ரூல்ஸ் தான், அதில் ஒரு டாக்ஸ் தான் இந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் அவர் என்ன சொல்கிறாப்லன்னா, தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க H1B விசால இருந்து வந்து வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஸ்டூடெண்டா வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி கிரீன் கார்டை வச்சுக்கிட்டு இங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் இருந்தாலும் நீங்க வந்து அமெரிக்கன் கிடையாது, இங்கேயே நீங்க வந்து பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது, இங்க உள்ள சிட்டிசன் கிடையாது. எப்படியா இருந்தாலும் இந்த காசு சம்பாரிச்ச காசு நீங்க இங்க செலவு பண்ண போறது இல்ல. எவ்வளவு செலவு பண்ணாலும் நீங்க வந்து அந்த காசை வந்து உங்க நாட்டுக்கு தான் சேமிச்சு அனுப்புறதுக்கு பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நாங்க வந்து இந்த கம்பெனி நாடு கிடையாது, நாங்க வந்து எல்லாத்துக்கும் வாரி வழங்குற நாடு கிடையாது. இந்த
இந்த மாதிரி நீங்க எல்லா வெளிநாட்டுல இருந்து வந்து இந்தியா மட்டும் கிடையாது, மொத்த உலக நாடுகளுக்கும் இந்த டாக்ஸை போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க அமெரிக்கால சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சம்பாரிச்சுட்டு உங்க நாட்டை நீங்க நல்லா டெவலப் பண்ணிட்டு போறீங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கான நாக்கு ஒழிக்கிறதா? அமெரிக்கா எல்லாரும் சொல்றாங்க டெவலப்டு கண்ட்ரி, காசு உள்ள கண்ட்ரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லி தான் அமெரிக்கா வந்து சுரண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இனிமேல் இதை நான் விட போறது இல்ல. சோ இனிமேல் என்னன்னா மேட்ரு என்னன்னா, இப்போ வந்து நீ சம்பாதிக்கிறியா, இங்க செலவு பண்ணு, நீ ஜாலியா இரு, எப்படி வேணா வாழு, அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ ₹1 கூட நீ அங்க அனுப்புனா, $1 கூட நீ இந்தியாவுக்கு அனுப்புனா, இந்தியாவோ சைனாவோ எல்லா நாடுகளுக்கும் அவங்க நாட்டுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அதுல 5% கப்பத்தை எனக்கு கட்டிட்டு தான் நீ அனுப்பணும். நினைச்சு பாருங்களேன். அங்க வந்து பசியும் பட்டினியுமா இருந்த இந்த பெயிண்டர் வேலை, லேபர் வேலைலாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து ஒரு $100 $200 சேர்த்து வச்சு அவங்க அப்பாவோ அம்மாவோ மெடிசன் செலவுக்கு அனுப்புறான் ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த $100 $200 இப்போ $100 அனுப்புறாங்கன்னா அதில் ஒரு $5 கொடுக்கணும். $5 எவ்வளோ ஆச்சு? இப்போ இது எல்லாத்தையும் தான் கணக்கு போட்டு தான் நம்ம தலைவர் டொனால்டு ட்ரம்ப் நான் வந்து என் நாட்டை டெவலப் பண்ண போறேன், அமெரிக்காவை எத்தனை பேர் தான் சுரண்டிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்ஸை இப்போ பாஸ் பண்ணியிருக்காரு. ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் மட்டும் கிடையாது, அந்த பிக் பில்னு சொன்னேன்ல, அதுல வந்து 1105 பேஜ் என்னமோ இருக்குது. அந்த 1100 பேஜஸ் உள்ள பில்லை வந்து இப்ப நம்ம தலைவன் டொனால்டு ட்ரம்ப் பாஸ் பண்ணி வச்சிருக்காப்ல. இப்ப அவர் சொல்றதுதாங்க, இப்ப வந்து இந்தியா ஆளுங்களை அவர் என்னமோ சொல்றாப்ல, இங்க வந்து சம்பாரி, இங்க வந்து நல்லா கூத்தடி ஜாலியாரின்னு சொல்றாப்ல. ஆனா அவரோட முழுக்க அவரோட இன்டென்ஷன் என்னன்னா, எப்படியாச்சும் இங்க இருந்து எல்லாத்தையும் துரத்தி விடணும், இங்க வந்து அந்த அமெரிக்கா ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும், அமெரிக்கா நாட்டை டெவலப் பண்ணணும் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அதனாலதான் இந்த ட்ரேட் வர ஆரம்பிச்சது. இப்போ வந்து சைனால வந்து அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணலாம்ல, சைனாவை காலி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, சைனாவெல்லாம் காலி பண்ணுறதுக்கு அந்த பிளான் பண்ணலை. அதனால என்ன பிளான் பண்ணுறாப்லன்னா, சைனால ஏகப்பட்ட டேக்ஸை போட்டுட்டா இப்போ அமெரிக்காவில் இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த ஐஃபோன் ஆளுங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே மேனுஃபேக்சர் யூனிட் சைனால தானே போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அங்கேருந்து அமெரிக்காக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள வந்துருச்சுன்னா அமெரிக்கன் மக்களுக்கு நிறையா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டென்ஷனில் தான் நம்ம தலைவன் டொனால்டு ட்ரம்ப் இப்போ அந்த டாக்ஸ் அந்த ட்ரேட் வாரெல்லாம் ஆரம்பிச்சது. அது ஒரு பெரிய பிரச்சனையை ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பிச்ச தலைவர் டொனால்டு ட்ரம்ப் பற்றி தான் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டொனால்டு ட்ரம்ப் ஏதாச்சும் ஒரு பேர் கூட நீங்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி தலைவர் டொனால்டு ட்ரம்ப் தான் ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்ப இந்த உலக நாடுகள் எல்லாமே திரும்பி பார்க்குற மாதிரி இந்த ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பியூட்டிஃபுல் பில், பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காப்புல. எல்லா நாடுகளும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா நாட்டு மக்களும் இப்ப அங்க வந்து H1B விசா வச்சிருந்தாலும் சரி, அங்க வந்து கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி அங்க வந்து இந்த ஸ்டூடெண்டா நீ போயிருந்தாலும் சரி, யாரா வேணா இருந்துட்டு போ, நீ அமெரிக்கன் கிடையாதுல, நீ அமெரிக்கான இல்லைனா நீ வந்து எனக்கு 5% கப்பத்தை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் டொனால்டு ட்ரம்ப் இந்த பில்லை வந்து இப்ப பாஸ் பண்ணியிருக்காப்ல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப இது ஒரு பிரச்சனையா கிளம்பி வரும். இப்ப ஏற்கனவே இந்தியால நம்மளால சம்பாதிக்க முடியல சொல்லிட்டு இந்தியால ஏகப்பட்ட டாக்ஸை போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே கடனை உடனே வாங்கி எப்படியாச்சும் அமெரிக்காவில் பூந்துண்டா, ஏதாச்சும் ஒரு டாப் கம்பெனியில் வேலை கிடைச்சா அமெரிக்கா போயிடணும் சொல்லிட்டு போயிடுறாங்க. போனவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா, சரிப்பா கண் குளிராக பார்க்க முடியுதா எல்லாத்தையும் சொல்லி நினைச்சீங்கன்னா கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வயிற்ற கட்டி வாயை கட்டி பணத்தை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் டொனால்டு ட்ரம்ப் ஆப்பு வச்சு விட்றாப்புல. இப்போ என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும். இப்போ சப்போஸ் இந்த 5% அவர் இன்க்ரீஸும் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 5% அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இது ஒரு பிரச்சனையா ஆரம்பிச்சுன்னா 5% அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசுறாங்க. எதனாலனா இப்ப சைனா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் வார் ஆரம்பிச்சு விட்டார்ல, இந்த ட்ரேட் வார் இந்த டாக்ஸ் வார் ஆரம்பிச்சு விட்டார்ல, அந்த டாக்ஸ் வார் ஆரம்பிச்சப்ப அந்த சைனா வந்து நீ என்ன எனக்கு டாக்ஸ் போடுறது, நானும் உனக்கு டாக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. அப்போ முறுக்கிட்டு நின்றதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 50% போட்டாரு, அதுக்கப்புறம் 100 மாத்தினாரு, 103, அதுக்கப்புறம் 180, அதுக்கப்புறம் 200, இந்த மாதிரி டாக்ஸ் ஏத்திக்கிட்டே போயிட்டாரு. இப்போ எல்லாருமே அதான் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தலைவன் அனௌன்ஸ் பண்ணது 5% சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்ல. இப்போ போக 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 அந்த 5% 10% 20% மாத்திட்டாப்லனா இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்போ வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் இருக்கிற அண்ணனோ அப்பாவோ அக்காவோ தங்கச்சியோ சித்தியோ சித்தப்பாவோ யாரா வேணா இருக்கட்டுங்க, யாராச்சும் ஒருத்தர் அமெரிக்காவில் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க சம்பாதிக்கிற காசு இனிமேல் நம்ம இந்தியாவுக்கு அனுப்பணும்னா, நம்ம குடும்பத்துக்கு அனுப்பணும்னா அவங்க வந்து 5% டாக்ஸை கட்டணும், அவருக்கு வந்து கப்பத்தை கட்டணும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் தலைவன் டொனால்டு ட்ரம்ப் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லை வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் பாஸ் ஆகலை. அந்த 1100 பேஜஸ் உள்ள பில்லை வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது பாஸ் ஆச்சுன்னா
இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அமெரிக்காவிலேருந்து பணம் அனுப்பணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, பணம் அனுப்புறதா இருந்தாங்கன்னா 5% தலைவன் டொனால்டு ட்ரம்ப் கப்பத்தை கட்டிட்டு தான் அனுப்புகிற மாதிரி வரும். என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் 5% அப்படிங்கிறது ஓகே. சப்போஸ் இந்த 5% வந்து அவர் ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி போயிடும். அவர் ஏதாச்சும் அங்கேருந்து நம்ம மக்கள் எல்லாத்தையும் துரத்தி அடிக்க பார்க்குறாரா என்னன்னு தெரியல. பர்டிகுலர் நம்ம மக்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ காசு சம்பாதிக்கிறதா இருந்தால் அந்த காசு சம்பாதிச்சுட்டு நீ இங்கேயே செலவு பண்ணு, நீ உங்க நாட்டை எடுத்துட்டு போய் உங்க நாட்டை டெவலப் பண்றதுக்கு நான் விட போறதில்ல அப்படின்னு அந்த இன்டென்ஷன்ல தான் இந்த பில் அவர் பாஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.